வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் ஹெல்தி அப்படின்னா, நான் இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் போல் நட்ஸும் பழமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே நம்ம ப்ளைனாக தான் கொழுக்கட்டை செய்வோம். அப்பப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் 1 கப் வெல்லத்தை 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். பாகுபதெல்லாம் வேணாம், தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இது கூட சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாம் கொதித்து வந்த பிறகு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா மாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மாவெல்லாம் சேர்த்து கிளறி விடுங்க. எல்லாம் தண்ணியில் ஒன்று போல் கலந்து வரும். கெட்டியாகி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்லை. நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு இல்லை அப்படின்னா, நார்மல் ரைஸ் ஃப்ளார் இருக்குது அப்படின்னா வெறும் வானலில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ குழகுழப்பு இல்லாமல் வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடான பிறகு கொஞ்சம் போல் நட்ஸும் கொஞ்சம் போல் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. பம்கின் சீடு, வேறு சன்ஃப்ளவர் சீடு வச்சுருந்தா கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுனாலும் நல்லா துருவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டுங்கும்போது சீக்கிரம் கருகின மாதிரி ஆகிடும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சூட்டுக்கே நல்லா லைட்டாக கலர் மாறுது. பார்த்திங்களா? டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்களா? இப்படி தான் மாவையும் நட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். கையில் ஒட்டாமல் இருக்குது. பார்த்திங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டு மீதியில் பழம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாதி போர்ஷன் இது மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா? இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாம், எல்லாம் ஈவனாக செஞ்சு வச்சுக்கோங்க. பாதி போர்ஷன் செஞ்சாச்சு. மீதி பாதியில் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், நம்ம எடுக்க மாவோட அளவை பொறுத்து வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. என்னோடய மாவு கொஞ்சமாக இருக்கிறதால நான் ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம வாழை இலையில் தான் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா தெரியும், இப்படி குழகுழன்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வாழை இலையில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாழை இலையில் ஒரு 2 டீஸ்பூனாக வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகம் வைக்க தேவையில்லை. நம்ம எவ்வளோ பெருசு இலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த சைஸ் இலைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இலையில வச்சு மடித்து எடுத்துக்கோங்க.
கட்டணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா இது வெளிலலாம் வராது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளை ஆவி காட்டுறதுக்கு முன்னாடி இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சாச்சு. இனி ஆவி காட்டிட்டு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஆவி காட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படி தான் வெந்து ரெடியாகி வந்திருக்கும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பார்த்து கவனமாக எடுத்து பிரித்து பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. எப்பயுமே ரெகுலராக ப்ளைனாக கொழுக்கட்டை தான் செஞ்சுருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நட்ஸும் சேர்த்து பழமும் சேர்த்து கொடுக்கும் பொழுது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.